ஜான் வெஸ்லி பெரிய ஊழியக்காரரு, அவர் சொன்னாரு, God will not do anything without man asking for it. தேவன் இந்த பூமியில் மனிதன் கேட்காமல் எதையுமே செய்ய மாட்டார். அதாவதுங்க, உங்களுக்கு என் காரை கொடுத்துட்டேன், கிஃப்டா கொடுத்துட்டேன், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப நாளைக்கு நேரம் உங்க வீட்டுல காரை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியுமா? இப்போ ஓனர்ஷிப் என்ன ஆகி போயிருச்சு, மாறிடுச்சு. என்கிட்ட இருந்தது எங்க வந்துருச்சு, இப்போ என்கிட்ட இருந்துச்சு, ஆனா இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு. இப்ப நானே பயன்படுத்தினா கூட நான் என்ன கேட்கணும், கொஞ்சம் காரை தரீங்களா, பக்கத்துல போயிட்டு வரட்டுமா அப்படின்னு என்ன பண்ணும், உங்ககிட்ட கேட்கணும். தேவன் இந்த பூமியை உண்டாக்கி தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதை கொடுத்து விட்டார். இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுலாம் ஆண்டவருக்கு ஈஸிங்க. இப்படின்றதுக்குள்ள தேவதூதர்ல வச்சு அவ்வளவு பேரு ரட்சிக்கப்பட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளை நம்பி இருக்காரா கடவுள்? நம்மளை நம்பி இருக்காரு அவரு? இல்லையே. அவர் பாட்டுக்கு செய்ய வேண்டியது தானே, ஆனா செய்ய மாட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த பூமியில நம்மளை வச்சு நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நம்மளுக்கு வல்லமை கொடுத்து, அவரை போல நம்மளை மாத்தி நம்மளுக்கு போதிச்சு, நீ என்ன மாதிரி செயல்படு, என்ன மாதிரி வல்லமை எடுத்துக்கோ, என்ன மாதிரி சுதந்திரம் பண்ணு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்போ நீங்க அவரை மாதிரியே செய்யணும்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு, வெயிட் பண்றாரு. அப்புறமா என்ன சொல்றாரு, கேளு. இப்ப பார்த்துட்டா இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா நம்மளுக்கு அது தேவை இது தேவைன்னு? நம்மளுக்கு வியாதித்துல சோகம் தேவைன்னு தெரியாதா? வீட்டுல பிரச்சனை இருக்குது, தீக்க தெரியாதா? எவ்வளவு போராட்டம் இருக்குது. அவரு என்ன பண்ணுகிறாருங்க, சரி பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டார். என்ன சொல்றாரு, கேளு, நான் செய்யறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கேக்குறீங்க? ஏன் கஷ்டமாது? கேட்டுருங்க. காலைல கேளுங்க, மத்தியானம் கேளுங்க, நைட்டு கேளுங்க. ஆண்டவரே நீ செய்யறதற்காக ஸ்தோத்திரம், பணத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உண்மை விசுவாசிக்கிறேன். கொடுக்கும் போது அதான் நடக்குது பாருங்க. கொடுக்கறத பத்தி எல்லாம் ஏன் நம்ம இங்க பேசுறோம்? அப்பப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே 10,000 ஆக்கிருங்க, இல்ல 20,000 ஆக்கிருங்க. ஏன்? நான் தேவனை நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு பெரிதானதை செய்வார். நான் சுதந்திரவாளி, நான் ராஜா, நான் அப்பாவை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆனா ஆண்டவரை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆசீர்வாதத்தை நம்புறேன். வேலைக்கு போறேன், ஆனா நான் சொல்லி இருக்கிறதை நம்புகிறேன். அதிகாரம் படைத்தவன் நான். சொல்லும் போது என்ன ஆகுது, அப்படியே நடக்கிறது. சரி, ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, உங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, இந்த பூமியின் மேலே எல்லா சக்தியின் மேலேயும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்களாக. காற்றிலையும் கடலையும் ஒரு வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா போராட்டங்களையும் அடக்கி மேற்கொள்வார்களாக. கர்த்தாவே, சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா புயல்களும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக, இறையாமல் இருப்பதாக. காற்று அமைதலாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொன்றையும் பார்த்து பேசுகிறோம். எல்லா பிசாசின் கீழும் அழிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற இயேசு ஒவ்வொருத்தரோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெயத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பார்களாக. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.